ஹாய் நண்பா, வணக்கம். தலையில் துண்டு போட்டிருக்கேன்னு நினச்சிக்காதீங்க. தலையில் துண்டு போட்டிருக்கேன்னு நினச்சிக்காதீங்க. நான் குளிர் தாங்கலை, காலையில் விடிய காலையிலையா. சரி, உங்களுக்கு ஒரு யூடியூபோட சூத்திரம், யூடியூபோட ரகசியம். ஒரு ஒரு பெரிய பெரிய சேனல்லாம் இருக்குல்ல, பெரிய பெரிய சேனல்கள், அவங்கெல்லாம் வந்து சக்ஸஸ்ஸு, அதாவது பெரிய யூடியூபர்களோட சக்ஸஸ் சீக்ரெட்டு. இந்த மாதிரி நீங்கள் எதை வேணாலும் எடுத்துக்கோங்க. இது வரைக்குமே யூடியூப் வரலாற்றில், அதாவது என்ன சொல்கிறது, யார் இந்த மாதிரி சிம்பிள் ட்ரிக்கெல்லாம் சொல்லி கொடுக்க மாட்டாங்க. ஒரு யூடியூபர்னால் வந்து வீடியோவை வதன்னு வீடியோவை போடுறதா மேட்ரு. வீடியோ எவனுக்கு தான் போட தெரியாது. சின்ன பிள்ளைக்கு 10 வயசு பையன் கூட தான் டிக்டாக்ல வீடியோ போடுறான், யூடியூப்பில் வீடியோ போடுறான். வீடியோ போடுறதெல்லாம் மேட்ரு கிடையாது நண்பா. ட்ரிக் இருக்கணும், எல்லாத்துலேயும் ஒரு ட்ரிக் இருக்கணும். அந்த ட்ரிக்கை உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம யூடியூப் டிப்ஸ் தமிழ் சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுவீங்கன்னு அப்படின்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் பெல் ஐக்கானை, கிட்டத்தட்ட 38% பேர் பெல் ஐக்கானை நம்ம சேனலில் கிளிக் பண்ணாமல் இருக்கீங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோக்கள் வரும். ஒரு யூடியூபர்னால் நல்ல தெளிவான ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா வந்து வீடியோ வதன்னு போடுறது மேட்ரு கிடையாது. ஒரு வீடியோ போட்டாலும் நெருப்பு தெரிக்கிற மாதிரி இருக்கணும். ஒரு ட்ரிக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொன்னீங்கல்ல, நீன்னு பேசுகிறேன்னு நினச்சிக்காதீங்க, அது உரிமையில் பேசுகிறேன். நீ யாருக்கு வீடியோ போடுற யூடியூப்பில், உன் சேனலில் நீ எதுக்கு வீடியோ போடுற, உன் வீடியோவை யார் பார்ப்பாங்க, இதை தெரிஞ்சுக்கிட்டாலே உங்கள் சேனல் ஒரே மாதத்தில் க்ரோத்து. அது எப்படின்னு தான் சொல்ல போகிறேன். என்னென்னா, ஒவ்வொரு யூடியூபருமே ஒய்டி ஸ்டுடியோ ஆப்பு ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா அதில் அனலைட்டிக்ஸ் அப்படின்னு இருக்கும். வியூ மோர்னு கொடுத்தீங்கன்னா அனலைட்டிக்ஸ் அப்படின்னு வரும். ஸோ அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் ஆடியன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஃபஸ்ட்டு என்ன தெரியுமா இருக்கும், ஆடியன்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை ஓப்பன் பண்ணிங்கன்னா மேல் ஃபீமேல் அப்படின்னு போட்டிருக்கும். அதாவது ஆண்கள் இத்தனை பேர் பார்த்துருக்காங்க, இத்தனை பர்சன்டேஜ் பார்த்துருக்காங்க, பெண்கள் இத்தனை பர்சன்டேஜ் பார்த்துருக்காங்க அப்படின்னு உங்கள் சேனலுக்கானது வரும். ஸோ உங்கள் சேனலுக்கு எது அதிகமாக இருக்கோ, ஆண்கள் அதிகமாக பார்த்துருக்காங்களா, பெண்கள் அதிகமாக இருக்காங்களா, உங்கள் ஆடியன்ஸ் ஆண்கள் அதிகமாக இருக்காங்களா, பெண்கள் அதிகமாக இருக்காங்களா அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணி முடிவு பண்ணிடுங்க. ஸோ இப்போ நான் ஆண்கள் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஆண்கள் அதிகமாக பார்க்குறாங்க, ஒன்று முடிஞ்சு போச்சு. அதுக்கு கீழே என்ன பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அது கீழே என்ன இருக்கும் அப்படின்னா, 13 வயசுலேருந்து 17 வயசு, 18 வயசுலேருந்து 24 வயசு, 24 வயசுலேருந்து 35 வயசு, அந்த மாதிரி இத்தனை வயசுலேருந்து பார்க்குறாங்க. அதில் பர்சன்டேஜ் போட்டிருக்கும், எத்தனை வயசுலேருந்து எத்தனை வயசு வரைக்கும் உங்கள் சேனலை பர்சன்டேஜ் அதிகமாக பார்க்குறாங்க அப்படின்னு. ஸோ ஆண் அப்படிங்கிறத நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். 24 வயசுலேருந்து 34 வயசு, 18 வயசுலேருந்து 24 வயசு வரைக்கும் உள்ளவங்க என் ஆடியன்ஸ் அதிகமாக இருக்காங்க அப்படின்னா, ஒரு ஆண் 24 வயசுலேருந்து 18 வயசுலேருந்து 24 வயசு வரைக்கும் உள்ளவன் அதிகமாக பார்க்குறான். ஒரு ஆண் 18 வயசுலேருந்து 24 வயசு வரைக்கும் உள்ளவங்க தான் என்னோட டார்கெட் ஆடியன்ஸ். அதுக்கு கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா வந்து எந்த கண்ட்ரியிலேருந்து அதிகமாக பார்க்குறாங்க அப்படிங்கிறது வரும். எனக்கு இந்தியா அப்படின்னு எடுத்துக்கிறேன். இந்தியா மீன்ஸ் நான் தமிழில் தானே பேசுகிறேன். ஸோ தமிழ்நாடு, நீங்கள் என்ன மொழியில் பேசுகிறீங்களோ அந்த நாட்டு, அந்த ஸ்டேட் எடுத்துக்கோங்க. இப்போ நான் இந்தியா, தமிழ்நாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். இப்போ ஸோ என்னுடைய டார்கெட் ஆடியன்ஸ் யார் அப்படின்னா, நான் யாருக்காக வீடியோ போடணும் அப்படின்னா, நான் யாருக்கு வீடியோ ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, நான் என் சேனலை யார் அதிகமாக பார்க்குறாங்க அப்படின்னா, இந்தியாவில் உள்ள 18 வயசுலேருந்து 24 வயசுக்குள்ள உள்ள ஆண்கள். இவங்க தான் என்னோட டார்கெட் ஆடியன்ஸ். இவங்க தான் என்னோட சேனல் சப்ஸ்கிரைபர் அதிகமான. ஸோ இது எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நான் தான் கிங்கு யூடியூப்லேயே. உங்களுக்கு இப்போ புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். ஒய்டி ஸ்டுடியோ ஆப் ப்ளே ஸ்டோரில் இருந்தால் டவுன்லோடு பண்ணி உங்களுடைய டார்கெட் ஆடியன்ஸ் யார், உங்களுடைய ரசிகன் யார், உங்களுடைய சேனலுக்கான ரசிகன் யார் அப்படின்னு பாருங்கள். பெரிய பெரிய யூடியூபர்களும் இந்த சீக்ரெட் ட்ரிக்கை தான் பயன்படுத்துகிறாங்க. 20 வீடியோ நீங்கள் வீடியோ யாருக்கு போடணும், இப்போ நான் யாருக்கு போடணும் சொல்லுங்கள் பார்ப்போம். அந்த 18லேருந்து 24 வயசு உள்ள இந்தியாவில் இருக்க ஆண்களுக்கான வீடியோ தான் நான் போடணும். அவங்க என்ன விரும்புகிறாங்க, அவங்களுக்கு என்ன பிடிக்கும், இதை கண்டென்ட் எடுத்து நான் போடணும்.
இதுதான் யூடியூபோட ஒரு சூத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சிம்பிள் சூத்திரத்தை நீங்கள் ஒவ்வொரு வீடியோவிலையும் பயன்படுத்துனீங்க அப்படின்னீங்கன்னா என்னை விடையெல்லாம் பெரிய யூடியூபர் நீங்கள். லொக்கேஷன் நல்லா இருக்கா? ஓகே, லொக்கேஷன் நல்லா இருந்தால் அதுக்கே ஒரு லைக் போடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். வாழ்க தமிழ்.